ராஜாதிராஜ ராஜமாதாண்ட ராஜகம்பீர ராஜகுலத்திலக அமலோகரசர் அமதர்மராஜா வரார். இது என்ன அமலோகமா, இறந்த வீடா? இவன் மட்டும் மீயோட்டிக் கொண்டிருக்கிறான். எமன் என்றொரு மரியாதை இல்லை யாருக்கும். எமனடா, எல்லோரும் எங்கேயடா? இதோ வருகின்றார்கள். அது சரி. எமராஜாவே, போன வாரம் இறந்தவர்களின் பாவ புண்ணியம் கணக்கு பார்க்க வேண்டும். மேலும் பூலோகத்தின் மக்கள் சமநிலை பற்றி முடிவெடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் வந்தேன். சற்று நேரம் ரீல்ஸ் பார்க்க விடு என்னை. அப்படியே ஆகட்டும் ராஜாவே. அடே சேவகா, நான் கணக்கில் கவலைக்கிடம் என்பதனால் தானே கணக்கு பார்ப்பதற்கென்றே ஒருத்தனை வைத்திருக்கிறேன். ராஜாவே, ராஜாவே, யமதர்ம ராஜாவே, மேலிடத்தில் இருந்து கட்டளை வந்திருக்கின்றது. நீங்க இங்க பொறுப்பில்லாமல் ரீல்ஸ் பார்க்கிறீர்களே. அடே சித்திரகுப்தா, ஏதடா மேலிடம்? நான் தான் ராஜா, தர்மராஜா. எனக்கு மேல் எவனடா இருக்கிறான்? சிவனுக்கே சிந்தை அளிப்பவன், எவனுக்கும் அகந்தை அளிப்பவன், நாம் மல்லிப்பறக தமிழ் தந்தவன், தெல்ல தெளிவாய் குழந்தை முகத்தவன். ஆம், கட்டளை வந்தது தமிழ் கடவுள் முருகனிடம் இருந்து. என்னது, முருகரா? வாயால் போன இக்காதால் வெளி வந்து விட்டது. ராஜாவே, ராஜாவே. சரி சரி, கட்டளையை வா. அடே திமுக, அடே அதிமுக, நீயுமாடா? இதுவா சபைக்கு வரும் நேரம் அமைச்சர்களே? மன்னிக்க வேண்டுகிறோம் ராஜாவே. மன்னா, இத்தோடு 2,11,001 மன்னிப்பு. இவர்களை பற்றி தெரிந்துதானே இவர்களுக்கு அந்த பெயர்களை சூட்டியுள்ளேன். பிழைத்து போகட்டும் உட்காருங்கள். ஆமாம் மன்னா, அவருக்கு என்ன அர்த்தம்? திமுக திருத்த முடியாத கழுதை, அதிமுக அடித்தும் திருத்த முடியாத கழுதை. நீ கட்டளையை வாசி. அதாப்பட்டது என்னவென்றால், தன் அருளிய தமிழ் தரணியில் தடம் புரண்டு சென்று கொண்டிருப்பதால் இந்த காலத்தில் வாழ்ந்து இருந்த ஒரு சிறுமியையும் சங்க காலம் தொடங்கி தமிழை வளர்த்தெடுத்த ஒரு 3 பேரையும் சொர்க்கத்திலிருந்து அழைத்து இந்த காலத்தவரின் கேள்விகளுக்கு பதிலளித்து விளக்கம் கொடுத்து எதிர்காலத்திற்கு தமிழின் அருமை புரட்டுமாறும் கட்டளை. இதென்ன அநியாயம்? தமிழுக்கு விளக்கம் வேணும் என்றால் நாங்கள் இருக்கிறோம் தானே. இதற்கு ஏன் பூலோகத்து வாசிகள்? அதுதானே, இது எங்க தமிழ் பாண்டித்தியத்திற்கு ஏற்பட்ட கலகம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படியா குப்தா? மன்னா, போன வாரம் சபை முடிப்பு அறிக்கை எழுதியது இவர்கள்தானே? ஆமாம் மன்னா. அதில் நீ என்னவென்றால் மன்னனுக்கு 3 சுழினானா போட்டு இருக்கிறாய். நீ என்னவென்றால் யமராஜனை மதிப்போம் என்பதற்கு மிதிப்போம் என்று போட்டிருக்கிறாய். இவர்களது தமிழ் பாண்டித்தியத்திற்கு இழுக்காம் உங்களுக்கெல்லாம் இருக்கு. உதைப்பதற்குள் ஓடிவிடுங்கள். மன்னிக்க வேண்டுகிறோம் ராஜாவே. இத்தோடு 2,11,002 மன்னிப்பு. அடே குப்தா, நீயும் அவர்களோடு சேர்ந்து ஆத்திரத்தை கிளப்பாமல் பூலோகவாசிகளை வரச் சொல். சேவகா, இதோ அழைக்கின்றேன். முதலாவதாக 2601 ஆண்டு இறந்த சொர்க்கவாதி மா பிரிவு 1201 பேர் தமிழினியால். ஆஹா, இந்த காலத்தில் இப்படி ஒரு தமிழ் பேரா? கேட்கவே இனிமையாக வல்லோ இருக்கின்றது. பேரே எப்படி என்றால் நாவில் தமிழ், சும்மா நர்த்தனமாடும் அல்லவா? Hey, how's it going? இங்கு நாங்கள் தமிழில் தான் உரையாடுவோம். Oh my goodness. இங்கேயும் தமிழா? Is there any way to change the language? அமைச்சா, அரசே, தமிழ் சும்மா நர்த்தனமாடுகிறது என? மன்னிக்க வேண்டுகிறோம் ராஜாவே. இத்தோடு 2,11,000. ஆத்திரத்தை கிளப்பாதையடா நீ வேறு. Please stop your nonsense. எனக்கு இதோ விளங்கப்படுத்த போறாங்களாமே அவங்க எங்க? ஓஹோ, ஏற்கனவே தகவல்கள் சென்று விட்டனவோ இவர்களுக்கெல்லாம்?
பின்ன போன வாரமே கட்டளை வந்து விட்டதுதானே. போன வாரமா? பின்னேன் போன வாரம் தகவலை சபையில் சொல்லவில்லை நீ? இல்லை, போன வாரம் விஜய் சங்கீதா விவாகரத்தை பற்றி தீவிரமாக கலந்தாலோசித்தது, இதை சற்று மறந்து விட்டேன். மறப்பாயடா மறப்பாய். அடுத்தவரை அழையுங்கள். அடுத்ததாக சங்ககாலத்தில் இறந்த சொர்க்கவாதி ஆ பிரிவு 212 பேர் ஔவையார். ஔவையார்? இங்கே இத்தனை தமிழ் அறிஞர்கள் கொட்டி கிடக்க ஏன் அந்த சங்க கால பாட்டி இப்பொழுது? அதுதானே. சங்ககால பாட்டியா? உலகத்துக்கே படி அளிக்கின்ற ஈசனுக்கு கூட தீர்க்க முடியாம போன பிரச்சனை அந்த மாம்பழ பிரச்சனை. அன்று கோபித்துக் கொண்டு குறிஞ்சி சென்ற குமரனை தன் கொஞ்ச தமிழால் மீண்டும் கூட்டிக் கொண்டு வந்தது யார்? ஔவையார். ஆம், அன்றும் இன்றும் என்றும் அடம்பிடிக்கும் குழந்தைகளை கனிய வைக்க வேண்டுமானால் அந்த சங்ககால பாட்டிதான் பெற வேண்டும். எமலோகராஜனுக்கு இந்த பாட்டியின் பணிவான வணக்கங்கள். வணக்கம். என்ன சித்திரகுப்தரே, கணக்கு வழக்கெல்லாம் எப்படி போகிறது? எங்கே பாட்டி, சில சிம்மாசனத்தில் இருந்து ரீல்ஸ் மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அத்தனை வேலையும் நான் தானே பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுது கணக்கு கொஞ்சம் இடிக்கதான் செய்கின்றது. நீ இந்த 5 வயது குழந்தை அம்மா அப்பாவிடம் கோல் மூட்டுவதை போல் செய்வதை நிறுத்திவிட்டு நாங்கள் விஷயத்திற்கு வருவோமா? ஆம், யார் நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய சிறுமி? இதோ இவள்தான். உங்கள் தடியாளை 2 போடுங்கள் பாட்டி. Hey, mind your words. இல்லை அமைச்சரே, அறியாமல் அழும் குழந்தைக்கு அன்னையின் அரவணைப்பு தான் வேண்டுமே தவிர அப்பனின் அடி அல்ல. பார்த்தாயா அமைச்சா, இதற்குத்தான் பாட்டி வேண்டுமென்றோம். சரி சேவகா, நீ அடுத்தவரை வரச் சொல். அடுத்ததாக 1800களில் இறந்த சொர்க்கவாதி தா பிரிவு 920 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஆஹா, தமிழுக்கு சற்று வறட்சி ஏற்பட்ட போது புதுமையோடு சற்று புரட்சியும் சேர்த்து கொட்டிய புதுமை கவிஞர் அல்லவோ அவர்? ஆமாம் அரசே. அவைக்கு என் தாய் தமிழ் கலந்த வணக்கங்கள். Hey, வணக்கம். எனக்கு அவரை தெரியும். அந்த ஹிப் ஹாப் தமிழாண்ட ரோல் மாடல் இவர் தானே? சிறுமியே, இவர் இறந்த பிறகு பிறந்த அனைத்து தமிழ் பிரியர்களுக்கும் இவர் ஒருவரே ரோல் மாடல். எல்லோரும் வந்துவிட்டோம் தானே? சிறுமியை சற்று பட்டை தீட்ட தொடங்குவோமா? இன்னும் ஒருவர் மிகுதி இருக்கிறார் கவிஞரே. இன்னொருவரா? யார் அது? வரச் சொல்லுங்கள் அவரையும். அடுத்ததாக 2000களில் வாழ்ந்த பேர் எதுவும் குறிப்பிடவில்லை சொர்க்கவாதி அகப்பிரிவு. எல்லாருக்கும் வணக்கம். அடே குப்தா, உனக்கு இவன் யார் என்று தெரியுமா? இல்லையா மன்னா, அவரிடமே கேட்கிறேன், பொறுங்கள். ஐயா, தாங்கள் எங்கள் யாருக்கும் யார் என்று தெரியவில்லை. தாங்கள் யார் என்று கொஞ்சம் அடையாளப்படுத்துகிறீரா? என்ன அடையாளமா? தமிழன். ஆமா, பின்ன தமிழ் முக்கியம் என்று கிடைக்கிற சபையில தமிழ் என்ன கூப்பிடாம பின்ன என்ன பிரெஞ்சுக்காரனியா கூப்பிடுவோம்? அதுதானே. என்ன இது சின்ன பிள்ளைத்தனமான பதிலாக தான் இருக்கிறது. அமைச்சர்களே, பொறுமை காக்கவும். தம்பி, நீங்கள் தமிழன் என்று எனக்கு தெரியும். ஆனா குறிப்பாக உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஏன் இத்தனை கோடி பேர் வாழ்ற உலகத்துல தமிழன் என்றது இவ்வளவு பெருமையான குறிப்பான அடையாளம். இந்த ஒரு அடையாளம் போதாதா எனக்கு? சேவகா, இங்கே வா ஒரு தடவை. தேவையா உனக்கு இதெல்லாம்? மன்னா மன்னா மன்னா, நடிப்பை நிறுத்துங்களடா. உண்மையிலேயே அக்கறை உள்ளவன் முதலாவது அடியிலே பதறியிருப்பான். பார்த்து பக்குவமா 3-4 அடி விழுந்த பிறகு பதறுகிறார்களாம் இவர்கள், பதறுகிறார்கள். சரி, வாதங்களை தொடங்குவோம். மன்னா, அவர் யார் என்று? இல்ல மன்னா, தொடங்குவோம். சரி குழந்தாய், அமிர்த கடலாம் தமிழில் அப்படி என்ன குறை கண்டிட்டாய் நீ? எனக்கு இந்த தமிழ்ல ஒரு குறையும் இல்ல, ஒரு நிறையும் இல்ல. But my only question is, it's just another language, right? Why are you guys overreacting so much? என்ன பிதற்றுகிறது இந்த குழந்தை? குழந்தை,
தமக்கு தெரிந்த தமிழிலே உரையாடுங்கள். வேற்று மொழிகள் இந்த சபையில் வேண்டாம். அவள் என்ன கேட்கிறாள் என்றால், பாட்டி, தமிழ் என்பது மற்ற மொழிகள் போலவே ஒரு சாதாரண மொழிதானே, அதை இவ்வளவு மிகைப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறாள். அந்த குழந்தை கேட்பதில் என்ன தவறு? யாரது? நாராயண நாராயண. அனைவருக்கும் வணக்கங்கள். ஏற்கனவே குட்டை குழம்பி போயிருக்கிறது. இதில் கலக்கக்காரர் நாரதர் வேறையா? வணக்கங்கள் நாரதரே, எங்கே இந்த பக்கம்? எனக்கு தெரியாமல் எமலோகத்தில் என்னவோ கருத்து முரண்பாடம் என்றார்கள். அதுக்கு தான் சற்று எட்டி பார்க்கலாம் என்று வந்தேன். எட்டி பார்க்க வந்தீர்களா இல்ல மூட்டி பார்க்க வந்தீர்களா? பின்ன அந்த பிள்ளை கேட்பதில் என்ன தவறு? அதுவும் சாதாரண ஒரு மொழிதானே. நாரதரே, என்ன பேசுகிறாய்? வெறுமனே மற்றொரு மொழியா? எழுத்துக்களில் உயிரையும் மெய்யையும் ஆயுதத்தையும் வைத்திருக்கும் ஒரே ஒரு மொழி. தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தன்னிகரில்லா தமிழ் மொழி. என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? எனக்கு இப்படி எல்லாம் கதைக்க வராது. அப்ப எதுக்கு வந்தீர்கள்? நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் தமிழன். ஆமாம் ஆமாம், தமிழன். போதும். ஓகே ஓகே, உங்களோட பிரச்சனைய பிறருக்கு பாருங்க. எனக்கு ஒரு கேள்வி, எல்லா மொழி செய்யற ஒரே வேலை தான் இந்த மொழியும் செய்யறது. தகவல்களை பரிமாறவும் உரையாடவும் தானே உதவுகிறது. That's it, right? சிறுமியே, வெறுமனே உரையாட மட்டும் தமிழ் என்றா கூறுகிறாய்? இந்த உலகத்தில் எங்க பிறந்தவராயினும் சரி, என்ன மொழி தெரிந்தவராயினும் சரி, தடுக்கி விழுந்தால் மட்டும் அப்பா, சிரிக்கும் போது மட்டும் சூடு பட்டால் மட்டும் அதற்றும் போது மட்டும் ஐயத்தின் போது மட்டும் ஐ, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ ஓ, வக்கணியின் போது மட்டும் ஆவ், விக்கலின் போது மட்டும் அக் என்று தமிழின் உயிர்களை உச்சரிப்பதென்பது தமிழின் மறுக்க முடியாத ஒன்றாகும். ஆஹா, அருமை அருமை. நாராயண நாராயண. ஆமாம், அதைதான் என் காலத்தில் கூட எங்கோ இருந்து வந்து தமிழ் மொழியின் அருமை அறிந்து தமிழை கற்றுத் தேர்ந்து இந்த கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என கூறி இறந்த வெள்ளைக்கார ஜியூப்போ பற்றி அறிவாய்தானே குழந்தையே? நான் அன்றே எழுதினேன், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன்பிறவா மாமணியில் உள்ள மருந்தே புனித்தீர்க்கும், அம்மருந்து போழ்வாரும் உண்டு என்பது போல தமிழ் மரபிலேயே வந்துதித்த இந்த குழந்தை தமிழில் என்ன இருக்கிறது என்று ஏளனமாக பேசுவதையும், எங்கோ இருந்து வந்து தமிழின் அருமை பெருமைகளை அறிந்து அதற்கு நன்மை பயந்து நன்றி கூறும் வேறு மனிதர்களையும் பார்க்கும் போது மனம் வேதனையில் திளைக்கின்றது. மனம் தளர வேண்டாம் மூதாட்டியே, எவ்வளவு காலம் ஆனாலும் தமிழ் என்றும் வாழும், அதை அழிக்க எவராலும் முடியாது. I know some of your lyrics. மெல்ல தமிழ் இனி சாகும், அதை சொன்னவர் நீங்க தானே? ஆமாம், சொன்னேன். பார்த்தீங்களா, அவரே சொல்லுறார். சிறுமியே, எங்கேயோ நன்றாக நுனிப்புள் மேய்ந்திருக்கிறாய் என்று விளங்குகிறது. கவிஞரே, தாங்கள் தங்கள் கவிதையை ஒரு முறை. இதோ மன்னா. ஆம், மெல்ல தமிழ் இனி சாகும், ஆனால் அது அப்படி தொடங்காது. கூறுகிறீர்கள், புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூத செயல்களின் நுட்பங்கள் கூறும், மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கில்லை. மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஒங்கும் என்றந்த பேதையுரைத்தான். இந்த வசை எனக்கு எதிடலாமோ, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். அதாவது மெல்ல தமிழ் இனி சாகும், மேற்கு மொழிகள் இந்த உலகில் எங்கும் ஒங்கும் என்று மடையர்கள் அறிவற்றவர்கள் கூறித்திரிவர் என்றந்த பேதையுரைத்தான். அந்த சொல்ல தகாத சொல்லை பொய்ப்பித்து எட்டு திசையெங்கும் சென்று கலைவளத்தை தமிழுக்கு கொண்டு வந்து சேருங்கள் தமிழர்கள் என்றுதான் கூறினேனே தவிர நீ சொன்னது போல அல்ல சிறுமியே. சபாஷ், பாரதி என்றால் பாரதி தான். நாராயண நாராயண. பாரதி சொன்னது போல புலம்பெய்ந்து எங்கேயோ
எவ்வளோ தமிழர்கள் சென்றாலும் சென்ற இடமெல்லாம் தமிழுக்கு பலத்தையும் செழிப்பையும் சேர்ப்பதோடு தமிழை கைவிடாமல் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் என்னதான் தோத்து போய் வேற வேற நாட்டுக்கு போனாலும் தமிழை இன்னும் ஆக்கள் கைவிடல தானே என்ன? ஆமாம், அது சரி. உங்கள் முகமேன் மாறுகிறது, தயங்குகிறீர்கள். நீங்கள் நலம்தானே என? ஓமோ. ஓகே ஓகே, பட் உங்கள ஜெனரேஷனுக்கு அது ஓகே. அங்கிற தலைமுறையில வந்து இது என்றால் அது டூ மச். நீங்கள் எல்லாம் செஞ்சு நீங்கள் அதோட ஃபினி. நாங்கள் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி இருக்குதானே? பிள்ளை என்ன இவ்வளவு கேட்ட பிறகும் சின்ன பிள்ளைத்தனமா கழிச்சிட்டு இருக்க? எத்தனையோ பேர் பாதுகாத்து கட்டி காப்பாத்தி எத்தனையோ பேர் தங்களோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சு உன்னட்ட இந்த தமிழ் வந்து சேர்ந்திருக்குதுன்றா யோசி. அந்த மொழிக்கும் அந்த வரிகளுக்கும் எவ்வளவு சக்தி இருந்திருக்கும், எவ்வளவு வரலாறு இருந்திருக்கும். இன்னும் விளங்கலையா உனக்கு? ஹலோ மிஸ்டர், அவங்க 2 பேரும் கதைக்கும் போது பேசாம இருந்தனார், ஒன்னும் சொல்லல. அவ தமிழுக்காக அவ்வளவு செஞ்சிருக்கணும், தமிழுக்காகவே வாழ்ந்திருக்கணும். அவ கதைக்கிற விதத்திலேயே தெரியாது அவ எவ்வளவு தமிழ் வித்தகர்கள் என்று. But you, who are you? பிள்ளை, தமிழ் என்றது எழுதுறதுலையோ கதைக்கிற விதத்திலேயோ மட்டுமல்ல, அது உணர்வு இங்கே இருக்கணும். Oh my God, someone stop this stupid guy. நீ எல்லை மீறுகிறாய் சிறுமியே. நாராயண நாராயண. பொறுமை எமதர்ம ராஜாவே, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சிறுமியே, ஒரு விதத்தில் பார்த்தால் நீ சொல்வது சரிதான். பாரதியும் ஔவையாரும் தமிழுக்காகவே வாழ்ந்தவர்கள் தான். அவர்களுடன் இவரை சமப்படுத்துவதென்பது முடியாத ஒன்று தான். நாரதா, எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றாதீர்கள், நீங்கள் வேற. குப்தா, நாரதரை பேசவிடு. ஆம், இவரை இருவரும் தமிழுக்காகவே வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இவர் தமிழுக்காக உயிர் நீத்தவர். எந்த விதத்திலும் நீ இவரை குறைத்து பேச முடியாது. மற்ற மொழிகளைப் போல பேசுவதிலும் எழுதுவதிலும் மற்றும் தமிழ் மொழி தங்கி இருந்தால் ஏன் அவர்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் அரசன், தமிழ் வேந்தன், தமிழ் செல்வி, தமிழ் அமுதன் என்ற பெயர்கள் வைக்க மாட்டார்களே? அதுதானே, எங்கேயாவது எந்த மொழியிலாவது இங்கிலீஷ் கிங், பிரெஞ்சு கேர்ள் என்றெல்லாம் பெயர் வைத்து பார்த்திருக்கிறாயா? அதேதான். ஏனென்றால் தமிழை தமிழர்கள் தங்கள் வாழ்வின் பகுதியாக, உணர்வாக, உயிருக்கும் மேலாக நினைக்கின்றனர். ஒழுங்காக செந்தமிழ் பேச தெரியாது என்று நீ கூறினாய். இந்த மனிதன் அதே தமிழுக்காக ஈழ போருக்கு இவர் தன் உயிரை தெரிந்தே மாய்த்து கொண்டு தற்கொலை படையில் இருந்தவர். அவர் வெளியிலே எவரிடம் இதை சொல்லக்கூடாது என்று அவரின் கொள்கை. மொழியையும் சத்தியத்தையும் உயிரையும் மேலாக கருத்துவதால அவர் இதை சொல்லவில்லை. என்னது? ஈழப்போரில் தன் உயிரையே மாய்த்து கொண்டாரா? என்ன சொல்கிறீர்கள் நாரதரே? ஆமாம் அரசே. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிற்கிறாளே தமிழ்ச்செல்வி, இவளின் தந்தையின் தந்தையான தமிழ்ச்செல்வன் இவர். இவரின் ஞாபகமாகத்தான் இவளுக்கு இந்த பெயரையே வைத்தது. எத்தனையோ பேர் இருக்க மூன்றாவது நபராக இவரை அந்த கடவுள் அந்த கந்தன் இவரை எடுத்துக்கொள்ள. தாத்தா, என்ன சொல்றீங்க நாரதரே? இவள் என்னுடைய பேத்தியா? ஆமாம் ஆமாம். நாராயண நாராயண. இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லையே. நாங்களும் தான். தமிழுக்கு உயிரை துச்சமாக எண்ணி இறந்தவரின் சந்ததி இப்படி தமிழை ஏளனமாக ஒரு பொருட்டும் இல்லாமல் பார்த்ததை பார்க்க கோபமும் வருகிறது. அப்பொழுது இந்த வரலாற்றில் அர்த்தம் இல்லாமல் போகிறது என்று கவலையாகவும் இருக்கின்றது. தாத்தா, என்னைய மன்னிச்சிருங்கோ ப்ளீஸ். எனக்கு ஒன்றும் தெரியாம கூட கதைச்சிட்டேன். என்ன நினைக்க எனக்கே கவலையா இருக்குது. இவ்வளவு வரலாறு கொண்ட
பெருமை மிக்க ஒரு தமிழரா பிறந்துட்டு இப்படி வெக்கமா வாழ்ந்துட்டேன்னு எனக்கு நினைக்க கவலையா இருக்கு. சேச்சா, நீ ஏன் கவலைப்படுற? இதுல உண்ட பிள்ளை என்ன இருக்குது? உனக்கு சின்னல எங்கட வரலாறு, நாம கடந்து வந்த பிரச்சனை, எங்கட தமிழ் அருமை பெருமை எல்லாம் சொல்லி வளர்க்கிற. இதுகள் தெரிஞ்சிருந்தா நீ இப்படி வந்து நின்று கதைச்சிருக்க மாட்டதானே? சரியாக சொன்னீர்கள். எமது கலாச்சாரம், மொழி, வரலாறு எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றோர் எமக்கு கடத்தினார்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டியது எங்கள் கடமை. அதைத்தானே பூலோகவாசி பாடியிருக்கிறான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்று. இதே போல தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றொரு கூற்றும் எம் தமிழில் உள்ளது. ஆம், சிறு வயதிலிருந்தே எம் தமிழை பற்றியும் அதை நாம் இன்றளவும் கொண்டு வர செய்த போராட்டங்கள், அதன் வரலாறுகள் பற்றி மட்டுமல்லாமல் எம் மொழியின் அருமை பெருமைகளையும் சொல்லி சொல்லி வளர்த்தோமேயானால் இப்படியெல்லாம் கைகடந்து போன பிறகு கவலைப்பட வேண்டிய அவசியம் பெறாது. இது இந்த பூலோகத்து வாசிகளுக்கு தெளிவூட்டுவதற்காகவே தமிழ் கடவுள் இந்த நாடகத்தை நடத்தினார் என்று எனக்கு தோன்றுகின்றது. அதேதான் குப்தா. ஆமாமா. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும் என்றன் கட்டுளர் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கட்டு நடுத்தெருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்போமா? அவ்வளவுதான்.